அன்றைய தினம் வெள்ளைய ஆதிக்கம் மேலோங்கிய போது முழுமையாக வர்த்தகத்திலே வெள்ளையர்கள் ஆதிக்கம் செலுத்திய காலத்திலே அந்த ஆதிக்கத்திலிருந்து நம்முடைய இந்திய திருநாடு விடுதலை பெற வேண்டும் என்ற வகையில் சுதேசி நாவா இயக்கத்தை கண்டவர் ஐயா வ.உ.சி. அவர்கள். அதன் மூலம் ஒரு கப்பலை வாங்கி முதலாக கப்பல் ஓட்டிய தமிழன் என்ற அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் ஐயா வ.உ.சி. ஐயா அவர்கள். எனவே தன்னுடைய சொத்துக்கள், அதே போன்று இந்திய திருநாடு விடுதலை பெற வேண்டும் என்ற வகையிலே அவர் செய்த தியாகங்கள் எல்லாம் கூட இன்றைக்கும் போற்றக்கூடிய வகையில், உலகம் முழுவதும் போற்றக்கூடிய வகையிலும், இந்திய திருநாடு போற்றக்கூடிய வகையிலும், நம்முடைய தமிழ்நாடு போற்றக்கூடிய வகையிலும் அவருடைய தியாகங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமையோடு அவருடைய புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்திருக்கும் என்ற அந்த கருத்தை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். மற்றொன்று, இந்த தினம் ஆசிரியர் தினம் என்பதால் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடிமை பெண் என்ற படத்தில் ஒரு பாடலை தன்னுடைய சொந்த குரலிலே பாடுவார்கள். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி. இந்த மூவரும் தான் முழுமையாக ஒரு பிறந்த குழந்தையை ஒரு முழு மனிதனாக உருவாக்குவதற்கு வேண்டிய அந்த ஒரு முயற்சியை எடுத்து அதன் மூலம் ஒரு நல்ல குடிமகன்களாக உருவாக்கக்கூடியவர் இந்த ஆசிரியர்கள், அதே போன்று தாய் தந்தையர்கள். என அருமையான அந்த கருத்தை அம்மா அவர்கள் பாடினார்கள். இந்த ஆசிரியர் தினத்திலே ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தை தெரிவித்து, குறிப்பாக இந்த விடியாத கார்ப்பரேட் அரசாங்கம் பொறுப்பேற்ற நாளிலிருந்து ஆசிரியர்கள் வீதிக்கு போராடுகின்ற ஒரு நிலைமை, அதுவும் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றவில்லை. இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடுவதற்கு திமுகவுக்கு அருகதையே கிடையாது என்றுதான் இந்த நேரத்தில் நான் குற்றம் சாட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன் என்று சொன்னால், இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடுகின்ற இந்த சூழ்நிலையிலே 15,000 ஆசிரியர்களுக்கு இன்னும் சம்பளம் வழங்கவில்லை. அவருடைய வீட்டிலே அடுப்பு எரியவில்லை. அவர்களுடைய குடும்பம் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை பற்றி கவலைப்படாமல் அன்பில் மகேஷ் என்ற ஒரு கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டிலே இருக்கிறாரா என்கின்ற அந்த கேள்விக்குறிதான் இருக்கின்றது. உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்து கொண்டு அவர் உதயநிதியை துதிபாடுவதும் ஸ்டாலினை துதிபாடுவதும் வேலையாகத்தான் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் இருக்கின்றார்கள் ஒழிய, தன் கீழ் உள்ள துறை இன்றைக்கு ஆசிரியர்கள் சிரமப்படுகின்றார்கள், தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும், அது மட்டுமில்லாமல் 15,000 நம்முடைய அன்பு சகோதர ஆசிரியர் பெருமக்கள் சம்பளம் இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள். எனவே மத்திய அரசை பொறுத்தவரை அது கிட்டத்தட்ட ஒரு 2,800 கோடி ரூபாய் திட்டம். அந்த திட்டத்தின்படி முதல் தவணையாக 500 கோடி விடுவிப்பது என்பது அவருடைய கடமை. அதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அது உடனடியாக மத்திய அரசு அந்த நிதியை விடுவித்தாக வேண்டும். அது குறித்து தான் நம்முடைய பொதுச்செயலாளர்கள் கூட அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் விடுவிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மாநில அரசை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு அரசினுடைய கருவூலத்திலிருந்து தேவையில்லாத திட்டங்களுக்கு, குறிப்பாக அவங்க அப்பாவுடைய திரு மு கருணாநிதியுடைய புகழ் பாடுவதற்கு அதற்கெல்லாம் நிதி இருக்கின்றது. தேவையில்லாத ஒரு கார் பந்தயம் நடத்துவதற்கு அதற்கு அரசுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலம் அரசு எந்திரத்தை முடுக்கிவிட்டு அதன் மூலம் செலவு செய்வதற்கு பணம் இருக்கின்றது. ஆனால் இந்த 15,000 ஆசிரியர்கள் இன்றைக்கு கஷ்டப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எந்த விதமான அளவுக்கும் கூட ஒரு பணம் நிதி கொடுப்பதற்கு மனம் இல்லை. நிதி இருக்கு, ஆனால் மனம் இல்லை. ஏன் நாங்கள் என்ன கேட்குறோம், நிதியை நீங்கள் கொடுத்துருங்க, அப்புறம் ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பல ஆண்டு காலம் நான் அமைச்சராக இருந்திருக்கின்றேன். பல திட்டங்கள் மத்திய அரசினுடைய உதவியோடு செயல்படுத்துகின்ற அந்த திட்டங்கள் பொதுவாக என்ன செய்வோம்னா, ஒரு 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 ப்ரொபோசல் கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு முன்மொழிவு கொடுத்துருவாங்க, நாங்கள் இதுக்கு இவ்வளோ பணம் தரோம் சொல்லிட்டு, அது கமிட்டட். அதுக்காக அவர்களிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை.
உடனே என்ன பண்ணுவோம், நாங்கள் செலவு பண்ணிட்டு அதை ரீஇம்பெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். இது சாதாரணமாக அடிப்படையாக இருக்கின்ற விஷயம். ரீஇம்பெஸ்ட் ஏன் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு கண்டதுக்கு பண்ண முடியுது இல்லை? ஏன் 500 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு ரீஇம்பெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது தானே? இன்னைக்கு மத்திய அரசு செய்ய தவறிடுச்சு. அதுக்காக நம்முடைய மாநிலத்து மக்கள், மாநிலத்துடைய ஆசிரியர் பெருமக்கள் கஷ்டப்படுத்துவது எந்த விதத்தில் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பல்கலைக்கழகத்தில் வேந்தர் கிடையாது. பல பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி அது ஒன்று தூங்கிட்டு இருக்காது, அங்கேயும் வேந்தர்கள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்காமலே ஒரு பிஎட் சர்டிஃபிகேட், அதாவது ஆசிரியர் சர்டிஃபிகேட், ஆசிரியர் படித்ததாக ஒரு சான்றிதழ் பிஎட் சர்டிஃபிகேட் தாராளமாக கிடைக்கின்ற ஒரு வழிவகை இன்றைக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு தகவல். எனவே காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட இந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் இருக்கின்றது. யாரும் காலேஜுக்கு போகிறது இல்லையா, ஆனால் 2 லட்ச ரூபா கொடுத்தா சர்டிஃபிகேட். காலேஜுக்கு போகாமலேயே 2 லட்ச ரூபா கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்குற நிலைமை தமிழ்நாட்டில் தான். வெளி மாநிலத்து மாணவர்கள் இருந்தால் கல்லூரிக்கும் வரதில்ல, தமிழ்நாட்டிலும் கல்லூரி பெற்றால 2 லட்சம் கொடுத்தா சர்டிஃபிகேட், 5 லட்சம் கொடுத்தா வெளி மாநிலத்துக்கு சர்டிஃபிகேட். எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆசிரியர் கல்வி இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியா கேலிக்குரியதா இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கு என்பதுதான் ஒரு மிக மிக வேதனைப்படக்கூடிய ஒன்று. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல்வித்துறையும் சரி உயர்கல்வித்துறை கோமால தான் போயிடுச்சு. இப்போ நேற்று கனிமொழி குறிப்பிடும்போது சொல்றாங்க, மத்திய அரசு கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு ஒரு திட்டத்திற்கு நிதி ஒதுக்காமல் இன்னொரு திட்டத்தை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துறாங்க, கழுத்துல கத்தி வச்சது போல மிரட்டுறாங்க எங்களை அப்படின்னு கனிமொழி சொல்றாங்க. இல்லை, இப்போ திருமதி கனிமொழியை பற்றி ஒன்று உணரணும். இப்போ பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீன்னு ஒரு திட்டம், அந்த திட்டத்துக்கு ஏன் பிப்ரவரி மாதம் நீங்கள் லெட்டர் அனுப்பிச்சிங்க? நீங்கள் அந்த லெட்டரை அனுப்பிட்டு அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொல்கிறீங்க. அப்போ முன்னுக்கு பின் முரண் இல்லை, கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, முரண்பாடு இருக்குல்ல. அப்போ முதல்ல அந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இது நம்ம மாநிலத்துக்கு உகந்ததா இல்லையா, மாநிலம் ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா, மாநில மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, கல்வியாளர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, அதெல்லாம் தெரிஞ்சுட்டே லெட்டர் அனுப்பணும். லெட்டர் அனுப்பிச்சிட்டிங்க, சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு மாநிலத்தில் ஒரு மத்திய அரசு நிதியுதவி வழங்குதுன்னா அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல செலவு பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் நான் பல வருஷம் பார்த்துருக்கேன். பல ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்தா பண்ணோம். அது இப்போ உதாரணத்துக்கு சேவிங்ஸ் கம் ரிலீஃப் ஸ்கீம், அதாவது மீனவர் சேமிப்பு நிவாரண திட்டம். இது அதை கரெக்டாக அந்த அக்டோபர் மாதத்துக்குள்ள கொடுத்துடணும். அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக நீ கொடுக்கலன்றதுனால நம்ம மீனவருக்கு அக்டோபர் மாதம் தான் ஆக்சுவலாக கொடுக்க வேண்டிய பணம் அந்த தீபாவளிக்கு கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவோம், மத்திய அரசு கை காமிச்சிட்டு போக முடியுமா? நாங்கள் அரசு கருவூலத்துலேருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குவோம். அந்த புத்தி, சாதாரண புத்தி கூட இந்த அரசாங்கத்துக்கு இல்லைன்றது தான் ஒரு ஜோக்கர் அரசாங்கம் இது. அப்படிதான் நான் சொல்ல முடியாது. விஜயோட கோட் படம் சனாதனத்தை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விசிகா எம்பி ரவிக்குமார் குற்றம் சாட்டியிருக்காரு. உங்களுடைய பார்வை இல்லை, இப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதாவது கோட்ன்றது அப்ரிவேஷன், அது சரிதானே? அது நம்முடைய பொன்மனச்செம்மல், இதே புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர். இன்னைக்கும் உலகம் ஃபுல்லாக த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இதில் எங்கே சனாதனம் வருதுன்னு எனக்கும் தெரியல. அதனால் அது குறித்து திரு ரவிக்குமார் இதில் எந்த வகையில் சனாதனம் வரும் அப்படின்றது சும்மா ட்விட்டரில் போட்டு தன்னை ஒரு விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு இல்லாமல் அதில் என்ன எதனால் சனாதனம் வருதுன்ற அதை டீட்டெயிலாக சொன்னால் நான் பதில் சொல்ல முடியும். சார், இந்த கோட் படம் டிக்கெட் 2000 ரூபாய்க்குலாம் பிளாக்ல விற்கிறாங்கன்னு மினிஸ்டர் தாமோகன் சொல்லியிருக்காரு. இல்லைங்க, இப்போது இதுக்கு நான் கூட ஊடகங்களில் பார்த்தேன், பத்திரிகையில் வந்திருக்கு. இப்போது நான் கேட்குறேன், இது சொல்கிறது யார்? இது ஒரு அமைச்சர். ஒரு சொல்லாமா இந்த விஷயத்தை? பொதுவாக நிர்வாக இயந்திரம் யார்கிட்ட இருக்கு? அமைச்சர்கிட்ட தான் இருக்கு. தடுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அமைச்சர்கிட்ட தான் இருக்கு. அப்போ அந்த துறை அமைச்சரே இல்லையா? அப்போ அன்பரசன் ஒரு அமைச்சராக இருந்துட்டு ஒரு அரசு நிர்வாக இயந்திரத்தை வச்சுக்கிட்டு அதை 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா, அது ஒரு பிளாக்ல விற்கிறாங்கன்னா அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு, அந்த கடமையும் அரசு சார்ந்தது. ஒரு அரசு அந்த பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு இது அரசு மேல அரசு குற்றம் சொல்வது எந்த விதத்திலையும் ஏற்றுக்க முடியாது. அதனால பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இது முழுக்க பார்த்தீங்கன்னா அன்பரசனுடைய அந்த குற்றச்சாட்டு என்பது இந்த அரசனுடைய அந்த இயலாமையை தான் காட்டுது. வேற என்ன கேள்வி இருக்கு? போதுமா இன்னைக்கு? ஓகே.